ஆண்டவர் உலகத்தில் இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே அன்பின் வாழ்த்துக்களை தெரியப்படுத்திக் கொள்கிறேன். இந்த 6வது மாதம் 12ஆம் தேதி புதன்கிழமை காலை பொழுதிலே அனுதின கண்மலை நிகழ்ச்சியின் வாயிலும் சந்திப்பில் கற்றுக்கொள்ள மகிழ்ச்சி அடைகிறேன். கற்றுக்கொள்ள ஆசீர்வதிப்பாராக. இந்த நாளுடைய தியானத்திற்காக ஒரு வசனத்தை வாசிக்க கேட்போம். எஸ்தரின் புஸ்தகம் 5ஆம் அதிகாரம் 1ஆம் வசனத்தை நான் வாசிக்கிறேன். 3ஆம் நாளிலே எஸ்தர் ராஜ வஸ்திரம் தரித்து கொண்டு ராஜ அரண்மனையின் உள்முற்றத்தில் கர்த்தருடைய நாம் மகிமைப்படும். நம்முடைய ஆண்டவர் எப்படிப்பட்டவராம்? ராஜ வஸ்திரம் தருபவர், தரிப்பவர். லேலுயா! நம்முடைய ஆண்டவர் அப்படிப்பட்ட ஒரு வல்லமையான ஒரு தேவனாக இருக்கிறார். இந்த உலகம் நமக்கு விலை குறைந்த வஸ்திரங்களை தருவதற்கு தான் இன்றைக்கி ஆயத்தமாக இருப்பாங்க. ஆனால் நம்முடைய ஆண்டவர் பார்த்திங்க அப்படின்னா விலை உயர்ந்த ராஜரீக வஸ்திரத்தை தருகிறவர். ரெண்டையுமே அப்படிப்பட்டதான கேரக்டருடையவர் தான். சாதாரண ஒரு வாட்ச்மேனுடைய மகள் தான் இந்த எஸ்தர். அவர் தான் வளர்த்து வருகிறார். மொர்தெகாய் என்கிற ஒரு சாதாரண ராஜ அரண்மனையிலே வாட்ச்மேனாக இருந்து வேலை பார்க்குறவர். ஆனால் தேவனோடு நெருங்கி இருந்தபடினாலே அவருடைய மகள் தான் ராஜாத்தியாய் தேர்ந்தெடுக்கப்பட்டார். ராஜாவிட போக வேண்டிய வேலை வந்தபோது அவள் ராஜ வஸ்திரம், அதற்கு முன்னாடி என்ன வஸ்திரம் தரித்திருப்பாள் அப்படின்னா, தன்னுடைய நிலைமைக்கு ஏற்ற அடிமைக்கு ஏற்ற ஒரு வஸ்திரம் தான் அவனுக்கு. நாமும் அப்படித்தான் ஒரு காலத்தில் பாவத்திலும் அக்கிரமத்திலும் அநியாயத்திலும் மீறல்களிலும் சிக்கி அழுக்கடைந்த வஸ்திரம் உடுத்தினவர்களாய் அடிமைத்தனம், பாவம் என்கிற அடிமைத்தனம், பிசாசின் கட்டுகள் என்கிறதான் அடிமைத்தனம், வேதனை என்கிற அடிமைத்தனம். சில பேர் ரட்சிக்கப்பட்ட பிறகு கூட இப்படி போய் சிக்கிட்டு இருப்பாங்க. அதெல்லாம் விட்டு வெளியில் வர வேண்டும். ஆண்டவரை நம்புங்க. ஒரு நாள் நம்பி வந்தோம், இடையில மறந்து ஒரு வேளை இந்த நிகழ்ச்சியை நீங்கள் பார்த்துக்கிட்டு இருந்தீங்கன்னா, ஏன் என் வாழ்க்கையில் இப்படி ஒரு கஷ்டம், ஏன் ராஜ வஸ்திரம் உடுத்த வேண்டிய நான் ஒரு அழுக்கான வஸ்திரத்தை உடுத்தி கொண்டிருக்கிறேன்? அதற்கு காரணம் ஆண்டவரை விட்டு பின்வாங்கி போன காரியங்கள் தான். அதனால் இன்றைக்கு ஒரு தீர்மானம் எடுங்க. என்னை ராஜாத்தியாய் மாற்றின தேவன் இன்றைக்கு ஜீவனோடு இருக்கிறார். நீ உடுத்த வேண்டியது ராஜ வஸ்திரம். நீ ராஜாவுடைய பிள்ளை. ஆனால் உங்களுடைய கலக்கத்தெல்லாம் மாற்றுவதற்காகத்தான் இந்த அனுதின கண்மலைத்தேன் நிகழ்ச்சியின் வாயிலாக உங்கள் வாழ்க்கையில் அவர் வருகிறார். உங்களுக்கு ராஜ வஸ்திரத்தை தந்தவர். ரட்சிப்பு என்கிற ராஜ வஸ்திரம், சமாதானம் என்கிற ராஜ வஸ்திரம், மேன்மை என்கிற ராஜ வஸ்திரம், ஐஸ்வர்யம் என்கிற ராஜ வஸ்திரத்தை நமக்கு தந்தார் அவர். நாம தான் அதை இழந்திருக்கோம். ஆனால் எஸ்தர் ராஜாவிட்ட போகும்போது அந்த வஸ்திரத்தை உடுத்தி போனாள். அதே மாதிரி தான் அந்த எஸ்தர் புஸ்தகத்தில் வாசிக்கிறோம். வாட்ச்மேன் ட்ரெஸ்ஸு போட்டவர் தான் மொர்தெகாய், அவங்க அப்பா, சித்தப்பா. எப்படி ஸ்தோத்திரம்! கர்த்தருடைய நாம சகோதரன், கர்த்தருடைய நாம மகிமைப்படுவதாக. அவர் சாதாரண அடிமைத்தன வஸ்திரத்தை உடுத்தினவர். வாட்ச்மேன் வேலை பார்த்தா என்ன ட்ரெஸ் உடுத்துவாங்க அப்படின்னா அதுக்குரியதான். ஸ்தோத்திரம்! கர்த்தருடைய நாம மகிமைப்படுவதாக. ஆனால் வேலை வந்தபோது பார்த்தீங்கன்னா ஆமான் அவனுக்கு விரோதமாக திட்டம் போட்டு போகிறான். ஆனால் கர்த்தர் அங்கே மொர்தெகாய்க்கு ஒரு ராஜ வஸ்திரத்தை வச்சுருந்தார். அவனை தூக்கில் மொர்தெகாய் தூக்கி போட வேண்டும் என்று ஆமான் நினைத்து வருகிறான். ஆனால் கர்த்தருக்கு செய்த காரியத்தை பாருங்கள். 6ஆம் அதிகாரம் 11ஆம் வசனத்தை வாசிக்க கேட்போம். அப்படியே ஆமான் வஸ்திரத்தையும் குதிரையும் கொண்டு போய் மொர்தெகாயை அலங்கரித்து அவனை குதிரையின் மேல் ஏற்றி நகர வீதியில் உலாம்படி செய்து. மனுஷன் அப்படி தான் நினைப்பான். கவலைப்படாதீங்க. என் வாழ்க்கையில் பல பேர் நினச்சிருக்கிறாங்க, நமக்கு அழுக்கு வஸ்திரம் உடுத்த, கேவலம் அப்படிங்கிறதான வஸ்திரத்தை, வெட்கம் என்கிற வஸ்திரத்தை உடுத்த காத்துட்ருக்காங்க. ஆனால் ஆண்டவர் நமக்கு என்ன வஸ்திரம் இருந்திருக்காரு பற்றியா? ஆசீர்வாதம், மேன்மை, உயர்வு என்கிற ராஜ வஸ்திரத்தை என்ன செய்கிறார். எனக்கு மாத்திரமில்லை, இதை கேட்க உங்களுக்கு ஒவ்வொருடைய வாழ்க்கையிலும் உங்கள் குடும்பத்தார், உங்கள் கூட பிறந்தவங்க அல்லது சுற்று வட்டாரத்தார் உங்களை அவமானத்தால் மூட வேண்டும் என்று நினைத்தால் தேவன் ஆசீர்வாதம் என்கிற ஒரு மேன்மையான ராஜ வஸ்திரத்தை தந்து நிச்சயம் நடத்தும். நல்ல பிதாவே, எங்களுக்கு ராஜ வஸ்திரத்தை தந்து தரித்து நீர் மகிழ்கிற தேவனாக இருக்கிறபடினால ஸ்தோத்திரம். இந்த கர்மலை தெரிவித்து கேட்ட ஒவ்வொருடைய வாழ்க்கையிலும் அவமானம் என்கிறதான வஸ்திரத்தினாலே மனிதர்கள் அவர்களை நிரப்பி வெட்கத்தோடு இருந்தார். நீர் ராஜ வஸ்திரத்தை கொடுத்து தரித்து ஆசீர்வாதத்தை கட்டிட போகிறபடினாலே ஸ்தோத்திரம். இயேசு நிமித்த ஜெபங்கள் நல்ல பிதா. காட் பிளஸ் யூ. நாளை காலை அனுதின கர்மலை சந்திக்க வரைக்கும் தேவ கிருபை நம்மை தாங்கி நடத்துவதாக.